ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் புடலங்காய் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவே காட்டலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் வில்லேஜ் ரிலேட்டடாகவும் விவசாய ரிலேட்டடாகவும் ரெகுலர் வீடியோ நம்ம சேனலில் வரும். அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாழை போட்டிருந்த இடத்துல ரெகுலராக வாழை விவசாயமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த அளவு மகசூல் கிடைக்காது. அப்படிங்கிறக்காக நம்ம வந்து பயிர் மாற்றுவோம். அதாவது நம்ம வந்து கொடி பயிர் மாதிரி இந்த தடவை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எங்கள் தோட்டம் கிடையாது, எங்கள் சித்தப்பா தோட்டத்தில் தான். அதனால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழைக்கு கொடுக்க வச்சுருந்த சவுக்கு கம்பை வளர்த்தி 4 நாளாக கெட்டி அதை அங்கங்கே நிப்பாட்டி வச்சுருந்தோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து புடலை விவசாயம் தான் பார்க்க போகிறோம். அந்த புடலை வந்து கொடி படுறதுக்காக இந்த கம்பை வந்து 4 நாளாக கெட்டி நம்ம கொடி மாதிரி ரெடி பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த முழு வீடியோ பாருங்கள். இந்த கம்பை வளர்த்தி 4 நாளாக கெட்டி அப்படி தோட்டம் ஃபுல்லாக நிப்பாட்டி வச்சுக்கிடுவோம். இப்படி நிப்பாட்டிட்டு அடுத்த கடமை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொட்டு நீர் பைப்பை வளர்த்தியும் நம்ம வந்து வாழைக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழையில் ஒரு வாழை வருஷம் இருக்குது அப்படின்னா அந்த வாழை வரிசைக்கு ஃபுல்லாக ஒரு சொட்டு நீர் பைப்பு அப்படி கொடுத்துருப்போம். ஆனால் புடலைக்கு அப்படி கொடுக்க மாட்டோம். 2 சொட்டு நீர் பைப்பு ஒரே வரிசையில் வர்ற மாதிரி கணக்கு பண்ணி நம்ம அப்படி வரிசையாக போட்டு வச்சுருப்போம். இந்த கம்புக்கு நேராக கரெக்டாக சென்டராக வர்ற மாதிரி கணக்கு பண்ணி தான் நம்ம விதையை போட்டு அந்த கொடியை அப்படி மேலே சுற்றி மேலே ஏற்றிடுவோம். அதுக்காக தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம விதையும் போட்டிருந்தோம். விதை போட்டு அது நம்ம தண்ணி பாய்க்க ஆரம்பித்ததுமே விதை அழகாக வளர்ந்து வர ஆரம்பிச்சிது. விதை வளர்ந்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு செடி என்ன கண்டிஷன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து அந்த டைமில் மழை வேறு பெய்யாமல் இருந்துச்சு. அதாவது வெள்ளம் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு 20 நாளுக்கு முன்னே நடந்தது தான். ஆனால் அதுக்கு முன்னே வந்து இந்த ஏரியாவில் தண்ணி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இங்கே குளத்துலேயும் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக இங்கே மழை வந்து போதுமான அளவு பெய்யாமல் இருந்துச்சு. அப்படிங்கும்போது நமக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் நம்ம வாழைக்கே தண்ணி கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வாழைக்கு தண்ணி கிடைச்சாலும் அந்த தண்ணியை பாய்ச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நமக்கு ஓவர் அடிச்சிருந்துச்சு. அதனால் போதுமான அளவு தண்ணி கிடைக்காத காரணத்தினால நமக்கு வாழையை பார்க்கையா அந்த புடலையை பார்க்கையாங்கிறதுல நம்ம வந்து வாழைக்கு தான் தண்ணி கிடைச்சதை தவிர புடலைக்கு தண்ணி வைக்கிற போதுமான அளவு தண்ணி கிடைக்காத காரணத்தினால அந்த செடியை அப்படியே விட்டுட்டோம். அது வந்து வெக்கையில் அங்கங்கே வாடி அடி கிடந்துச்சு. ஆனால் அதுலேயும் 1-2 செடி வந்து கொஞ்சம் மேலே ஏறி வரதான் செஞ்சுது. இருந்தாலும் நம்ம வந்து புடலைக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இருந்தும் புடலை வந்து வளரலை. புடலை வந்து நல்லா வளரதான் செஞ்சுது. ஆனால் அதுக்கு போதுமான அளவு நம்மளால் தண்ணி கொடுக்குறதுக்கு தண்ணி தான் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த செடிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இலெல்லாம் பழுப்பு அடிச்சுக்கிட்டு வந்துட்டு, சரிம்மா நம்ம வந்து இதுக்கு போதுமான அளவு தண்ணி கிடைக்காது அப்படிங்கிற இதெல்லாம் அந்த புடலை இதை நிப்பாட்டினோம். ஆனால் அந்த களை செடின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த புல் அப்படி தேவையில்லாத செடிகளுக்கு வந்து தண்ணியே தேவைப்படுமோ தேவைப்படாதோ தெரியாது. அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடி கூட வளரவே இல்லை. ஆனால் அது அதிக அளவு வளர்ந்து அந்த தோட்டம் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். இந்த தோட்டம் தான் நம்ம வந்து அந்த புடலை கொடி போட்டிருந்த தோட்டம். ஆனால் 1-2 செடி இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இன்னும் வரைக்கும் அந்த செடிக்கு வந்து தண்ணி கிடைக்காத காரணத்தினால அந்த செடியை அப்படியே நம்ம கைவிட வேண்டிய நிலைமையாயிட்டு. இந்த புடலை கொடி வந்து மொத்தம் நம்ம 2 தோட்டத்தில் போட்டிருந்தோம். இந்த தோட்டம் ஒன்றும், அதுக்கு அடுத்த தோட்டத்தையும் நான் காட்டுற பாருங்க. இந்த 2 தோட்டத்துலையும் தான் நம்ம வந்து புடலை கொடி போட்டிருந்தோம். இந்த கொடி வந்து என்ன நிலமையில இருக்குது அப்படின்ட்டு இந்த முழு வீடியோவையும் பாருங்கள். சரி, போய்ட்டு வரேன் பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் இதே மாதிரி 100 வீடியோவில் பார்க்கேன். போய்ட்டு வரேன் பாய்.